பிள்ளையானுக்கு ஆப்பு வைத்த நெருங்கிய சகாக்கள் 30க்கும் மேற்பட்ட ரகசிய கைதுகள். எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. சஜித் அணி சிறுபிள்ளைத்தன விளையாட்டு அமைச்சர் பிமல் பகிரங்கம். நிபந்தனைகளின்றி ஆதரவு கோரும் தமிழரசு கட்சி. பிள்ளையான் அலுவலகத்தில் இருந்து மீட்கப்பட்ட கோப்புகள், துப்பாக்கி தோட்டாக்களும் கண்டுபிடிப்பு. இலங்கையில் 1.5 மாத குழந்தையை பலியெடுத்தது புதிய வகை கோவிட் தொற்று. உலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் சீனாவின் ட்ரோன் கேரியர். மட்டக்களப்பில் பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பிலிருந்து வந்த சிஐடி மற்றும் விசேட அதிரடிப்படையினர் நேற்று முற்றுகையிட்டுள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் புவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் திகதி கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சந்திரகாந்தனி கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 3 மாதம் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். இந்த சோதனையில் பல்வேறுபட்ட கோப்புகள் உள்ளடங்கிய பொருட்களை சிஐடி மற்றும் விசேட அதிரடிப்படையினர் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பிள்ளையானுக்கு நெருங்கிய சகாக்களின் செயற்பாட்டினாலேயே இவ்வாறான சுற்றிவளைப்புகள் இடம்பெறுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். மேலும் இந்த சுற்றிவளைப்பின் பின்னணியில் 30க்கும் மேற்பட்ட ரகசிய கைதுகள் காணப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆசிய பிராந்தியத்தில் தற்பொழுது பரவி வரும் கோவிட் மாறுபாடு இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அண்மையில் காலி மருத்துவமனையில் உயிரிழந்த 1.5 மாத குழந்தை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள பல மருத்துவமனைகளில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகள் குறித்து மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் நடாத்திய ஆராய்ச்சியின் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று மருத்துவ நிபுணர் ஜூட் ஜெயமகா கூறியுள்ளார். இருப்பினும் இந்த கோவிட் துணை வகைகள் குறித்து தேவையற்ற பயம் இருக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் காலி தேசிய மருத்துவமனையில் சமீபத்தில் இறந்த 1.5 மாத குழந்தையும் கோவிட் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. குழந்தையின் உயிரியல் மாதிரியை பரிசோதனைக்காக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பிய பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டதாக மருத்துவமனை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். எனினும் ஆசியாவில் தற்பொழுது பரவி வரும் புதிய கோவிட்டின் திரிவாக இந்த வைரஸ் அடையாளம் காணப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றினால் நாட்டின் முழு அதிகாரமும் தங்கள் வசம் பெறும் என்ற எண்ணத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி செயல்படுவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கொழும்பு மாநகர சபையில் அதிக ஆசனங்களை பெற்று தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்கும், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்றவர் தெரிவித்துள்ளார். மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி மே மாதத்திற்கான எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 293 ரூபாவாக பதிவாகியுள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 341 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 274 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அத்துடன் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 325 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 178 ரூபாவாக மாற்றமின்றி காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் மட்டக்களப்பு அலுவலகத்தில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது கோப்புகள் உள்ளிட்ட பல பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு வாவிக்கிரி வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று முற்பகல் முதல் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்படி குறித்த சோதனையில் 9 மில்லிமீட்டர் ரக தோட்டாக்கள், 6 கையடக்க தொலைபேசிகள், 3 சாரதி அனுமதி பத்திரம், வெளிநாட்டு கடவு சீட்டு மற்றும் வேறு ரக துப்பாக்கிகள்
நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் சில தோட்டாக்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் 2006 டிசம்பர் 15ஆம் தேதி கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த பின்னணியில் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசுக் கட்சியானது நிபந்தனைகளின்றி தமக்கு ஆதரவினை வழங்குமாறு கூறுவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரியப்படுத்தியுள்ளார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசுக் கட்சிக்கும் இடையில், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில், தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழரசுக் கட்சிக்கும் இடையில் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. ஆனாலும் இறுதியான விடயங்கள் அவையும் எட்டப்படவில்லை. ஆனாலும் ஒருங்கிணைந்து செல்வதற்கு தயாராக இருப்பதாக பல கட்சிகளும் குறிப்பிடுகின்றனர். நாங்களும் அவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றோம். கொள்கை ரீதியாக உடன்பாட்டுக்கு வருவதற்காக அது சார்ந்த கலந்துரையாடல்களும் இடம்பெறுகின்றது. தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் CVK சிவஞானம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. குறைந்தபட்சம் கூட அவர்களுக்கு எந்த ஒரு இடத்தையும் விட்டுக் கொடுக்க முடியாது. ஆகவே எந்தவிதமான நிபந்தனைகளுமின்றி ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ரஷ்யாவுடன் ஒரு பாரிய பொருளாதார ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2.6 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கராச்சியில் ஒரு நவீன எஃகு தொழிற்சாலை கட்ட திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1970களில் சோவியத் ஒன்றியத்தின் உதவியுடன் உருவாக்கப்பட்ட பாகிஸ்தான் ஸ்டீல் மில்ஸ் 2015ஆம் ஆண்டு மூடப்பட்டது. தற்போது ரஷ்யாவின் நவீன எஃகு உற்பத்தி தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இதனை மீண்டும் இயங்க செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இத்தகவல்கள் எதுவும் உண்மையல்ல, வெறும் வதந்திகள் எனவும் இந்தியாவுடன் ரஷ்யாவுடன் அதன் உறவை சீர்குலைக்கும் நோக்கம் கொண்டது எனவும் ரஷ்ய தரப்பு தெரிவிக்கின்றது. ரஷ்யாவும் மற்றும் பாகிஸ்தானும் 2.6 பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக வெளியான செய்திகளில் நம்பகமான ஆதாரங்கள் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உலக நாடுகளை பிரமிக்க வைக்கும் வகையில் உலகின் மிகப்பெரிய ட்ரோன் கேரியரை சீனா உருவாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் சீனா உருவாக்கியுள்ள ஜியூ டியான் வானூர்தி உலகிலேயே மிகப்பெரிய ட்ரோன் கேரியராக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ட்ரோன்களின் தாய்க்கப்பலாக செயல்பட்டு ஒரே நேரத்தில் 100 ட்ரோன்களை இயக்கும் திறன் கொண்டது. 11 டன் எடையுள்ள 6.6 டன் ட்ரோனை பாரத்தை எடுத்து செல்லும் திறன் கொண்ட இந்த வானூர்தி 7000 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச அளவில் இது ராணுவ மற்றும் சிவிலியன் பயன்பாடுகளுக்காக உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த வானூர்தி போர் சூழ்நிலைகளில் எதிரியின் பாதுகாப்பு அமைப்புகளை முறியடிக்க பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இயற்கை பேரழிவுகளின் பின்னர் மீட்பு பணிகளில் கூட இதை பயன்படுத்த முடியும் என குறிப்பிடப்படுகின்றது. இந்த ட்ரோன் மதர்ஷிப் சீனாவின் பாதுகாப்பு தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு முக்கிய அடையாளமாக பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.